அப்பாவை பார்த்து ஆடுகளத்தில் குதித்தவன். ஒரே ஒரு கபடி ஆட இவன் மட்டும் உலகம் தெரிய ஒரு கபடி ஆடி வளர்ந்தவன். தன் தனி திறமையால் தனியாக ஜொலித்து கபடியில் தன்னை நிலைநாட்டி கொண்டவன். படிப்படியாக ப்ரோ கபடியில் நுழைந்து ஆனால் காயத்தால் இருமுறை கபடி வாழ்க்கை முடிய இருந்த தருவாயிலும் மீண்டு வந்து கபடியில் சாதித்த ஒருவன் இவன். மேன் ஈட்டர், ஸ்ட்ராங்கஸ்ட் கபடி பிளேயர், மிஸ்டர் கன்சிஸ்டன்ட், மைட்டி மணிந்தர் என பல பெயர்களை கொண்ட மணிந்தர் சிங் அவரோட லைஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாண்ட் மீட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு முன்னாடி 3 பிளேயர்ஸோட லைஃப் ஸ்டோரி போட்டிருக்கேன். தீபக் நிவாசோடா, அஸ்லாம் இனாம்தார் அண்ட் சச்சின் தன்வர். பெரிய சப்போர்ட் வரவே இல்லை. 3 வீடியோவில் ஒரு வீடியோ கூட 1000 வியூஸ் அப்படிங்கிறத கூட ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த 3 வீடியோஸுக்கு கீழே நம்மளோட ஆஸ்தான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மணிந்தர் சிங்கை விட நிறைய பிளேயர்ஸுக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு. பவன் ஷெராவத், பர்தீப் நர்வால் அவங்களுக்கெல்லாம் இதை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. மற்ற பிளேயர்ஸோட ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரப்போகுது. பட் அதற்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. கொஞ்சமாச்சும் வியூஸ் போச்சுன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம மணிந்தர் சிங்கோட லைஃப் ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரி ஆவோம். மணிந்தர் சிங், ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஞ்சாபை சேர்ந்த ஒரு பையன் தான். 31 ஜனவரி 1990 பிறக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, பஞ்சாப்ல தான். ஸோ இப்போ ஏஜ் அப்படிங்கிறது 30+ ஆயிடுச்சு. எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மணிந்தர் சிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆரம்பத்திலிருந்தே இந்த மனுஷனுக்கு இந்தியாவில் பெருசா வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மேட்டருக்குள்ள நான் கடைசியா வரேன். ஸோ இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜலந்தர் அப்படிங்கிற இடம் தான், பஞ்சாப்ல. ஸோ இவங்களோட கிராமம் அப்படிங்கிறது நிறைய கபடி பிளே பண்ண ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாவே நல்லா கபடி பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பாவுமே நிறைய கபடி ஆடி இருக்காரு. அந்த ஊர்ல, அதாவது வில்லேஜ் டீம் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டீம்ல வந்து ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. அதையெல்லாம் பார்த்து தான் மணிந்தர் சிங் வளர்ந்திருக்காரு. பட் அந்த வில்லேஜ்ல அவங்க அப்பா இந்த மாதிரி நிறைய பேர் ஆடின கபடி அப்படிங்கிறது வேற ஒரு கபடி. ஸோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கபடி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆடப்படுது. ஸோ அது வேற பேர்ல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியா, பாகிஸ்தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல சர்க்கிள் கபடி அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இது பாகிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ், பஞ்சாப்லயும் ரொம்ப ஃபேமஸ் சர்க்கிள் கபடி அப்படிங்கிறது. ஸோ சர்க்கிள் கபடி இந்த கபடியில இருந்து டோட்டலா வேற மாதிரி. ஸோ சர்க்கிள் கபடியில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கபடி பிளேயர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பைல்வான்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை பத்தி நம்ம தனியா வீடியோ போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். பட் இப்போதைக்கு ஒரு லைஃப் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகும். இந்த மாதிரி வில்லேஜ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சர்க்கிள் கபடி ஆடிட்டு இருந்த சமயத்துல நம்ம மணிந்தர் சிங்க்கு மட்டும் ஸ்கூல் போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் கபடி, இப்போ நாம் ஆடிட்டு இருக்க அந்த கபடி அப்படிங்கிறது பழக்கமாகுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சர்க்கிள் கபடியை விட, அதாவது அவர் பார்த்து வளர்ந்த சர்க்கிள் கபடியை விட ஸ்கூலில் வந்து அவர் கற்றுக்கிட்ட இந்த நார்மல் கபடி அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சி போயிருது. அதனால அது மேலே பெரிய நாட்டம் கொண்டு ஸ்கூல் டீமில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூல் டீமுக்காக ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் டீம்லலாம் ஆடிட்டு இருந்தப்போ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. அவர் ஸ்கூல் டீமில் ஆடினப்பவும் சரி, அந்த ஸ்கூல் டீம் போய் டோர்னமெண்ட் ஆடினாலும் சரி, இவரோட அட்டாக்கிங் பிளேயை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, பயந்துருக்காங்க ஆப்போசிட் டீம்ஸ். அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. அண்டர் 19 டீமுக்காக அவர் செலக்ட் பண்றாரு அவரோட யூனிவர்சிட்டியில. அப்போ ஒரு டோர்னமெண்ட் ஆடுறாங்க. அங்கேயும் இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா இவர் உள்ள வந்தாலேயே பாயிண்ட்ஸ் இல்லாம போக மாட்டாரு. இவரோட ரைடர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட ஃபாஸ்டான அட்டாக்கிங் அப்ரோச் அப்படிங்கிறது ஆப்போனன்ட்ஸ் பிளேயர்ஸால இங்க சமாளிக்கவே முடியாம இருந்திருக்கு. ஸோ போனார்னா போனஸ்லாம் போட மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா டச் பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அந்த கபடி வட்டாரத்துல, முக்கியமா அவங்க ஊரான ஜலந்தர். சோ இதனாலேயே இவர் வந்து ஃபேமஸான ஒரு கபடி பிளேயரா கருதப்படுறாரு. அப்போ ஜலந்தர் டீமோட கோச்சா இருந்த அனுமத் சிங் அப்படிங்கிற ஒருத்தரோட கண்ணுலயுமே படுறாரு. சோ அனுமத் சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, மணிந்தர் சிங்கை கூப்பிட்டு வச்சு உனக்கு வந்து ப்ரொஃபஷனலான கபடி ட்ரைனிங் நான் கொடுக்குறேன். சோ உன்னோட கரியரை வந்து கபடி பக்கமா திருப்பிக்கோ, உனக்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, உன்னை பார்த்து பயப்படுறாங்க, அதுவே உன்னோட பெரிய பொட்டன்ஷியல். சோ அதனால நீ கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தம்பி. அதனால உன்னோட கரியரை கபடி பக்கமா மாத்து. சோ ஃபுல் டைமா கபடி ஆட ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அப்பதான் கிளப் கபடிக்குள்ள என்ட்ரி ஆவறாரு மணிந்தர் சிங். அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹனுமத் சிங் அப்படிங்கிற ஒரு கோச் தான். சோ அவரால தான் அவருக்கு பெரிய காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்ஸ்ல ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அதை தொடர்ந்து நம்மளோட மணிந்தர் சிங் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட டீமுக்காகவும் சரி, கிளப்புக்காகவும் சரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிளேவும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ தான் சோ இப்போ ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட கோச்சா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ஜப்பானோட மென்டார்
ட்ரெயினராக இருந்த கே பாஸ்கரன் சார், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. இந்த கே பாஸ்கரன் வந்து அனுமத் சிங் சொல்லியிருந்தல ஜலந்தர் டீமோட கோச், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக ஸ்கவுட் பண்ண போறாரு. அதாவது 2014 தான் PKL அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்படுற கே பாஸ்கரன் ஸ்கவுட் பண்ணி போறாரு, ஒவ்வொரு ஸ்டேட்டா ஒவ்வொரு ஊரா. அப்பதான் அனுமத் சிங்கோட ஜலந்தர் அந்த ஒரு ஊருக்குமே போறாரு. அப்போ ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங்கை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு கே பாஸ்கரன் கிட்ட அனுமத் சிங். இவன் வந்து ஒரு அட்டாக்கிங் ஆன பிளேயர், கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அண்ட் கூடவே இப்போ நடக்க போறது லீக் பேஸ்டு கபடி டோர்னமெண்ட், கிரவுட் புல்லிங் நிறைய இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் தான் இவன். ஆடினானா கிரவுடு கண்டிப்பா மேட்சை பார்க்க வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அவர் ஆடுறதையுமே மணிந்தர் சிங் ஆடுறதையுமே கே பாஸ்கரன் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அண்ட் அந்த வருஷம் ஆக்ஷன்லயே நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக கே பாஸ்கரன் இந்த பிளேயரை சைன் பண்ணி உள்ள எடுக்கிறாரு. எடுத்த உடனே இவரை ஆடவும் வைக்கிறாரு. எஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல 2014 டெபியூட் ஆகிறாரு நம்மளோட மணிந்தர் சிங் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்க பிளேயர் அப்படின்னா அது மணிந்தர் சிங் தான். அப்படி டெபியூட் ஆகி அந்த சீசன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்தாரு. 16 போட்டிகளில் 130 புள்ளிகள். 130 தானான்னு கேட்டீங்கன்னா அப்போ 130 அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமான ஸ்கோர். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த லீக்ல அவர் தான் 3rd ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் 74.28% வச்சிருந்தாரு ரைட் சக்சஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அந்த சீசன் கோப்பையை தூக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கோப்பையை தூக்கின போட்டியில யூமும்பாக்கு எதிராக ஃபைனல் ஆடி இருப்பாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அந்த போட்டியில தான் மணிந்தர் சிங் வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த பேக் இன்ஜுரி அப்படிங்கிறது அவரை அதுக்கப்புறமா 3 வருஷம் கபடியே ஆட விடாம பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அந்த கோப்பையை அவர் கையில வாங்கினதுக்கு அதுக்கப்புறமா அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெருசா இருந்தது அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருந்தது. அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் அவர்கிட்ட சொன்ன ஒரே அட்வைஸ் என்னன்னா, மினிமம் நீங்க 14 மாசம் வரைக்கும் ரிகவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் கபடி கரியருங்கிறது எண்ட் ஆகிற சமயம் தான் அது. ஏன்னா அதுக்கப்புறமா அவரால் கபடியே ஆட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம் அந்த இன்ஜுரினால அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு அவர் ரிகவர் பண்ணி திரும்ப கபடிக்குள்ள என்ட்ரி ஆகணும், இல்லாட்டி கொஞ்சமா ரிகவர் ஆகி அந்த கபடியை அவர் மறந்துட்டு வேற லைஃப்குள்ள என்ட்ரி ஆகணும். இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் போராடி 3 வருஷம் கபடி ஆடாம இருந்தாரு. 3 வருஷம் ஃபுல்லாவே ரிகவர் ஆகி நல்லா கெயின் பண்ணி திரும்பவும் 3 வருஷம் கழிச்சு PKL சீசன் 5ல பெங்கால் வாரியர்ஸால எடுக்கப்பட்டு பெங்கால் வாரியர்ஸ்க்காக டெபியூட் ஆயிருந்தாரு நம்மளோட மணிந்தர் சிங். பெங்கால் வாரியர்ஸ்க்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. சீசன் 5 சீசன் 6 அப்படிங்கறத தொடர்ந்து கேப்டனாகவும் அந்த டீமால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. அந்த மாதிரி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில அவர் கத்துக்கிட்டதை விட நிறைய இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையில அவருக்கு கத்து கொடுத்திருக்கு அப்படிங்கறத அவருமே சொல்லியிருக்காரு. அவ்வளோ விஷயங்களை அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி தான் அந்த கம்பேக் அப்படிங்கறத கொடுத்திருந்தாரு. 3 சீசனுக்கு அப்புறமா திரும்பவும் அவருக்கு அதே அளவுக்கான மரியாதை இருந்துச்சு. அதே அளவுக்கான கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதே அளவுக்கான அட்ராக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி சீசன் 5 6ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அந்த 5 6ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவரோட டீம் வந்து அந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத தொட முடியாமலே இருந்துச்சு. சீசன் 7ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் சாம்பியன் ஆயிருப்பாங்க. சோ அந்த PKL சீசன் 7ல செமிஃபைனல் மேட்ச் யூமும்பாக்கு எதிராக இருக்கும். அப்போ ஆடிட்டு இருந்தப்போ திரும்பவும் இன்ஜுரி ஏற்படும் நம்மளோட மணிந்தர் சிங்குக்கு. அவரால் ஃபைனல் ஆட முடியாது. ஒரு கேப்டனாக இருந்தாலும் லீடிங் ரைடராக இருந்தாலும் இன்னால அந்த ஃபைனல் அப்படிங்கிறது ஆட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸ் சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருவாங்க. அப்போதான் ரொம்ப ரிலீஃப் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த கோப்பையை தொட முடியாமல், பட் அவர் தான் கேப்டன் இருந்தாலும் அந்த ஃபைனல் மேட்ச் ஆட முடியாமல் போயிருந்துச்சு இன்ஜுரினால. இந்த மாதிரி இன்ஜுரி அப்படிங்கிறது அவரோட லைஃப்ல 2 முறை குறுக்கிட்டு இருக்கு. இன்ஜுரி வந்து உடல் அளவில் மட்டும் கிடையாது, உள்ளளவிலும் அதாவது மனதளவிலுமே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதில் எல்லாம் இருந்து மீண்டு வந்து தான் இந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சு நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். அண்ட் கூடவே இந்த அளவுக்கு ஆடின ஒரு பிளேயர் இந்தியா டீமுக்கு ஆடி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா 2017 ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் அது மட்டும் தான் ஆடி இருக்காரு. அது எனக்கு இப்போ வரைக்குமே பெரிய சர்ப்ரைஸ் தான் இந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ இந்த மணிந்தர் சிங்கோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, மணிந்தர் சிங்கோட எது உங்களை வந்து இன்ஸ்பைர் பண்ணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகால கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.